இதுதான் அல்லு அர்ஜுனுடைய அசல் முகமா? ஆவேசத்துல ரசிகர்கள், அதிர்ச்சியில் திரைத்துறையினர்கள். உண்மையிலே நம்ம சொன்ன மாதிரி புஷ்பா வந்து பிளவர் இல்லப்பா, அவர் முள்ளுதான் போலப்பா. ஏன்னா இந்த வழக்குடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப ரீசெண்டா வந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வரைக்கும் வச்சு பார்க்கும்போது இந்த வழக்குல உண்மையிலே யார் மேலதான் தப்பு? இதுக்கு காரணம் அரசியல் அழுத்தமா, இல்ல அல்லு அர்ஜுன் மேலதான் தப்பா, இல்ல இந்த தியேட்டர் ஓனர் மேல தப்பா, இல்ல ரசிகர்களாகிய உங்க மேல தப்பா? இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மக்களே, இந்த கான்ட்ரவர்சியை நம்ம எப்படி அலச போறோம்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 5 செக்மெண்டா பார்க்க போறோம். முதல்ல வந்து அரசாங்கம் மற்றும் போலீஸ் தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அடுத்தது பாத்துக்கிட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் தரப்புல அரசியல் அழுத்தம் இருக்கா இல்லையா, தியேட்டர் ஓனர் தரப்புல என்ன சொல்றாங்க, கடைசியா அதாவது ரசிகராகிய நம்ம பக்கம் என்ன தப்பு இருக்கு, என்ன நியாயம் இருக்கு. சோ இது எல்லாமே நம்ம அலசினாலே போதும், இந்த கான்ட்ரவர்சிக்கு உண்டான கான்க்ளூஷன் நமக்கு கிளியர் கட்டா கிடைச்சிரும். முதல்ல அரசாங்கம் மற்றும் காவல்துறை தரப்புல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். காவல்துறை ஸ்ட்ரிக்டா அல்லு அர்ஜுனை வார்ன் பண்ணிருக்காங்க, நான் இங்க வர வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா அந்த சந்தியா தியேட்டருடைய என்ட்ரியும் சரி எக்ஸிஸ்டும் சரி அவ்வளவு ப்ராப்பரா கிடையாது, ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. திடீர்னு கூட்டம் கூடி எதுவும் கூட்ட நெரிசல் ஆயிட்டுன்னா விபரீதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணியிருந்தோம். அதையும் மீறி அவர் வந்துட்டாரு. சரி வந்துட்டாரு, நாங்க ஒண்ணும் சொல்லல. ஆனா வந்தது பெரிய தப்பு. அது மட்டும் இல்லாம அவரு அங்க வந்து அவருடைய கார் ரூஃப் ஓபன் பண்ணி ரோட் ஷோ நடத்துறாரு. அவருக்கு நல்லா தெரியும் தெலுங்கு ரசிகர்கள் எப்படியாப்பட்ட ரசிகர்கள், அதுவும் இந்த புஷ்பா படத்துக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரேசினஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி விபத்துகள் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு அறிவு சார்ந்த விஷயம் அவருக்கும் தோன்றிருக்கணும். ஆனா சுத்தமா அது வரல. அப்படின்னு ஆவேசமா சட்டசபையில ரேவந்த் ரெட்டி அந்த மாநில முதலமைச்சரே பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இதுல பெரிய கொடுமை என்னன்னா, அவர் இதை எப்ப பண்றாரு, அந்த ரோட் ஷோவை அந்த பெண்மணி இறந்த விஷயத்த அவருடைய பவுன்சர்ஸ் மூலியமா அல்லு அர்ஜுன் கிட்ட காவல்துறை சொல்றாங்க. அப்ப அவருக்கு என்ன பதில் கொடுத்திருக்காராம், இல்ல நான் வந்துட்டேன், இதை நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. கொஞ்சம் கூட ஈவிரக்கல்லாம. அப்படி இது உண்மையா இருக்கிற பட்சத்துல இது அல்லு அர்ஜுன் பண்ண மிகப்பெரிய தப்பு. கொஞ்சம் கூட ஹியூமனிட்டி இல்லாம தன்னுடைய ரோட் ஷோவும் தன்னுடைய படத்துடைய ப்ரமோஷனும் தான் அவருக்கு அவ்வளவு முக்கியமா போயிட்டா ஒரு உயிரை விட அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா எழும்பும். அது மட்டும் இல்லாம சிஎம் கடைசியா என்ன கேட்டிருக்காருன்னா, அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய ரசிகர்கள், பொதுமக்கள், அது மட்டும் இல்லாம சினிமா துறையை சேர்ந்தவங்க எல்லாருமே அல்லு அர்ஜுன் எப்படி அரெஸ்ட் பண்ணலாம், அவர் மேல என்ன தப்பா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்றீங்களே, யாராவது அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு இரங்கல் தெரிவிச்சீங்களா? அந்த பையன் வந்து மூளை காய்ச்சல்ல ரொம்ப சீரியஸான நிலைமை ஹாஸ்பிட்டல் இருந்தா அவனை யாராவது போய் பாத்தீங்களா? அவனுக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காருங்க. இதுக்கு அல்லு அர்ஜுன் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நான் 20 வருஷமா கிட்டத்தட்ட இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கேன், என்னுடைய திறமையாலையும் நான் கஷ்டப்பட்டுதான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், ரொம்ப நல்ல பேரை சம்பாதிச்சிருக்கேன், நான் யாருக்கும் அப்படி தீங்க நினைச்சதே கிடையாது. ஆனா இப்படி ஒரு துயர சம்பவம் ஆனது என் மனசுக்கு ரொம்ப வருத்தத்தை தான் கொடுக்கு. அந்த குடும்பத்துல, ஏன்னா அதனால புரிஞ்சுக்கிட முடியும், முதல்ல அம்மா, அடுத்து அந்த சிறுவனும் இப்ப இறந்து போயிருக்காரு. சோ அந்த குடும்பம் எந்த அளவுக்கு வேதனையை உணர்வாங்கன்னு என்னால ஃபீல் பண்ண முடியுது. நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கம் வர மாட்டுக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு நான் 25 லட்சமும் கொடுத்துருக்கேன், நான் போலீசார் சொன்ன உடனே அந்த தியேட்டரை விட்டு நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா இங்கதான் மக்களே ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு. என்னன்னா, ரீசெண்டா போலீஸ் தரப்புல கொடுக்கப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவரு அங்க 2 மணி நேரம் இருந்திருக்காரு அப்படின்னு ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பெண்மணி இறந்ததுக்கு அப்புறமும் அல்லு அர்ஜுன் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாம அவருடைய ப்ரமோஷன்லயும் ரோட் ஷோலயும் மட்டும்தான் கான்சென்ட்ரேஷனா இருந்திருக்காரு. இது மிக மிக பெரிய தப்புங்க. ஏன்னா ஒரு உயிர், அது உங்களை பார்க்க வந்த, உங்களை மதிச்சு வந்த ஒரு உயிர், நீங்க இருக்கும் போது உங்க கண்மாடி பேருக்கு அதை தெரிஞ்சும் நீங்க காசுக்காக உங்க பட ப்ரமோஷன்ல தான் குறியா இருந்திருக்கீங்கன்னா, ஒரு உயிரை விட உங்களுக்கு உங்க பட ப்ரமோஷன் தான் முக்கியமா? சோ மக்களை, நம்ம அடுத்ததான் பார்க்க போறது வந்து அரசியல் அழுத்தம் இந்த கான்ட்ரவர்சிக்கு ஒரு காரணமா இருக்கா இல்லையா. அதுல என்ன ஒரு பேச்சு போய்கிட்டு இருக்குன்னா, ரேவந்த் ரெட்டி, சிஎம் ரேவந்த் ரெட்டிக்கும் அல்லு அர்ஜுனுக்கும் ஒரு கோல்டு வார் போய்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு பனி போர் போகுது. இதுக்கு காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம அல்லு அர்ஜுன் புஷ்பா படத்தோட சக்சஸ் மீட்டா இருக்கட்டும், ஏதாவது ஒரு ஈவெண்ட் இல்லைன்னா பிரஸ் மீட்ல கூட இந்த எல்லாருக்கும் கடைசியா நன்றி சொல்லுவாங்கல்ல, அவரு சிஎம் பேரை மட்டும் வேணும்னே ஒரு பாஸ் விட்டு தண்ணி குடிச்சிட்டு டைம் கேப் எடுத்துட்டு சொல்லுவாராம். இத வந்து நம்ம நெட்டிசன்ஸ் எப்படி திரிச்சு விட்டாங்கன்னா, இவரு வேணும்னே இவரை ட்ரிகர் பண்றாரு, இவரை கேலி பண்றதுக்கு தான் டிப்ளமேட்டிக்கா இப்படி இன்டைரக்டா இவரு கேப் விட்டு அவர் பேரை கடைசியில எடுக்கிறாரு அப்படின்னு. சோ இதை வச்சு அவங்க 2 பேருக்கு ஒரு பனி போர் போய்கிட்டு இருக்குன்னு சோசியல் மீடியால ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. ரெண்டாவதான் சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அதுக்கப்புறம் நம்ம அல்லு அர்ஜுன், நீங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலி சேர்ந்தவங்க தான்.
சிரஞ்சீவி மூலியமா தான் நம்ம அல்லு அர்ஜுன் வந்து சினிமால நிலைமைக்கு வந்தாரு. அவர் வந்து ஒரு பக்க பலமா பேக் போனா இவருக்கு செயல்பட்டு இருக்காரு. ஆனா அரசியல் களம் வரும்போது அல்லு அர்ஜுன் வந்து பவன் கல்யாணுக்கு சப்போர்ட் கொடுக்கறது இல்ல, வேறல்ஸ் அவருக்கு நேர் எதிரான ஒய்எஸ்ஆர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு இது ஒரு ரெண்டாவது காரணமா பார்க்கப்படுது. கடைசியா சினிமா அரசியல் ரீதியாகவும் சில டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. எப்படின்னா சிரஞ்சீவி தான் இவரை தூக்கி விட்டாருப்பா, ஆனா நம்ம ஆளு இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அல்லு அர்ஜுன் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வளர்ச்சி காரணம் வந்து என்னுடைய தந்தை அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சிரஞ்சீவி அவர் மறந்துட்டாரு, நன்றி கெட்டதனமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சிரஞ்சீவி ரசிகர்கள் எல்லாமே அல்லு அர்ஜுன் மேல கடும் கோவத்துல இருக்காங்க. சோ இந்த லாஸ்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, எல்லா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கன்க்ளூஷன் சொல்லும் போது இந்த விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ட்விஸ்டே இங்கதான் இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க, இவங்க போன வாட்டி இந்த பிரச்சனை புதுசா கிளம்பும் போதே என்ன பேசியிருந்தாங்கன்னு நம்ம ஒரு பதிவுல போட்டிருந்தோம். அப்ப என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நாங்க பர்மிஷன் கேட்டோம், போலீஸ் பர்மிஷன் கொடுத்தாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்து வாங்கின லெட்டரே கிட்ட இருக்குன்னு ஆச்சா பூச்சான்னு பில்டப் கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அப்படியே அந்தர் பல்ட்டி அடிச்சு என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆமா போலீஸ் வந்து அல்லு அர்ஜுன் வர வேண்டாம்னு சொன்னாங்க, பர்மிஷன் நாங்க கேட்ட அளவுக்கு எங்களுக்கு கிடைக்கல, அப்படியே அமுங்கிட்டாங்க. சோ நம்ம அடுத்ததா ரசிகர்கள் மக்கள் இதை எப்படி பாக்குறாங்கன்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையோட இம்பாக்ட் இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல அரசியல் ரீதியா அரசாங்கம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்குன்னா, ரேவநாத் ரெட்டி வந்து கிளியர் கட்டா சொல்லிட்டாரு, நான் தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ரொம்ப பண்ணிருக்கேன், ஆனா இனிமேல் அப்படி கண்டிப்பா நடக்காது, நான் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் சிறப்பு காட்சிக்கு இனி இடமே கிடையாது, தெலுங்கு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு மானிய ரத்து செய்யப்படும், அதே மாதிரி எந்த ஒரு உதவியும் அந்த சினிமா துறைக்கு அரசாங்கம் செய்யவே செய்யாது அப்படின்னு சொல்லிருக்காரு. இவர் இதை சொல்லி ஆவேசமா சட்டமன்றத்துல முடிச்சது தாங்க. அடுத்த செகண்ட் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்லு அர்ஜுன் வீட்டுல வந்து கல் எரிப்பு, தக்காளி எரிப்பு, இந்த மாதிரி வன்முறை சம்பவங்கள் நடந்தது. அதை ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதாகவும் ரசிகர்கள் பண்ணதாகவும் மக்கள் பண்ணதாகவும் பல விதமா பேசப்படுது. ஆனா அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ரேவந்த் ரெட்டி கட்சியை சேர்ந்த ஒருத்தரும் இதுல இன்வால்வ்டா இருந்திருக்காரு. சோ இதுக்கு காரணம் அரசியல் ரீதியா தான் அல்லு அர்ஜுனுக்கு அழுத்தம் கொடுக்காங்க அப்படின்னு பேசப்படுது. இதுல எங்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, அவர் அரசியல் காரணமா பண்ணாரோ இல்ல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த பனிப்போர் காரணமா பண்ணாரோ அதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். ஆனா தற்காலிக சூழலுக்கு ஒரு உயிர் இல்லைங்க, 2 உயிர் பேருக்கு, அதுவும் ஒரு நடிகனை பார்க்க போய் 2 உயிர் பேருக்கு வெளி மாநிலத்துல வெளிநாட்டுல அதெல்லாம் கேட்டானா சிரிப்பாங்க நம்மளை பார்த்து. சோ அந்த விஷயத்துக்கு மக்கள் பிரதிநிதியா என்ன ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்துல அவருடைய செயல் பாராட்டக்கூடியது தாங்க. சோ மக்களே, ஆஸ் யூஷுவல் நம்ம வீடியோடைய எண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். கன்க்ளூஷன் என்னன்னா, இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மூலதனமா சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் தான் இருந்திருக்கு. எதை வச்சு நான் சொல்றேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ அந்த தியேட்டர் ஓனர்ஸ் அந்தர் பல்ட்டி அடிச்சாங்க, வெளியில இருந்து பல்ட்டி அடிச்சாங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன தெரியுமா, அவங்க அந்த ரிஸ்க் ஃபேக்டரை தெரிஞ்சுமே அல்லு அர்ஜுனை வர சொன்னது. அல்லு அர்ஜுன் நம்ம தியேட்டருக்கு விசிட் அடிச்சா ஒரு பாப்புலாரிட்டி, நம்ம தியேட்டருக்கு இன்னும் கூட்டம் கூடும், சுயலாபம், பணம், அதுதான். அதே மாதிரி அல்லு அர்ஜுன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவ்வளவு பேர் உள்ள வந்து சொல்லியுமே கேட்காம ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க, அதை பொருட்படுத்தாம 2 மணி நேரம் கழிச்சுதான் நான் வெளியே போ அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன்னா 2 மணி நேரம் நான் உள்ள இருந்தா என் படம் 1000 இடத்துல இந்த ப்ரமோஷனை வச்சு கூட ஒரு 500 கோடி அடிக்க போகுது அப்படின்ற அவருடைய சுயநலம். இன்னொரு மேட்டர் தெரியுமா, அவரை உள்ள போய் டிசிபி எல்லாம் சேர்ந்து குண்டு கட்ட அவரை வெளியே இழுத்து வந்திருக்காங்க. அரசியல் ரீதியா என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அப்படி அல்லு அர்ஜுனுக்கும் ரேவந்த் ரெட்டிக்கும் உள்ள பனிப்போர் காரணமா தான் இவர் இந்த விஷயத்துல இவ்வளவு கடுமையா ஆக்ஷன் எடுக்காருன்னா அதுவுமே சுயநலம் தான். ஆனா அப்படி இல்லாம அது பொய்யின்ற பட்சத்துல இந்த இன்டிகிரிட்டி இஷ்யூவை கணக்குல கொண்டு மக்களுக்காக அவர் இந்த ஆக்ஷனை எடுக்காருன்னா அது பொதுநலம். அது நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்மளுக்கு வருவோம் ரசிகர்கள் கிட்ட. அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்ற மக்களே, இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மள ஒரு ஃப்ரெண்டு இன்வைட் பண்றான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு, என் பட்ஜெட் இவ்வளவுதான் மச்சி, நான் 2 ரூம் தான் இருக்கு, ஆனா நான் 300 பேரை கூப்பிட்டுருக்கேன், 2 ரூம்ல ஒரு 200 பேர் தான் இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், 2 ரூம்ல நீ இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்க, எனக்கு வசதி பத்ததுல எப்படி குளிப்போம்? அப்ப 1008 கேள்வி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம். உயிருக்குயா பல நண்பன்ட்டே அவன் கஷ்டத்தை கூட புரிஞ்சுக்காம நம்ம வசதி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஏன்னா அது பேசிக் நீடு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்க நம்ம அப்படி இருக்கும்போது ஒரு ஹீரோங்க, அவர் 3 மணி நேரம் தெரியல அந்த கதாபாத்திரத்தை எது நடிக்கப்பட்டு மட்டும்தான் ஒரு ஹீரோ, வெளியே வந்துட்டாருன்னா அவரும் சராசரி அல்லு அர்ஜுன். அந்த கண்ணோட்டத்துல பார்த்திருந்து தன்னுடைய வசதிக்கும்
உயிருக்கும் ப்ரியாரிட்டி கொடுத்திருந்தா இந்த துயர சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்காது. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி ஈவென்ட்ஸ், இந்த பட ப்ரமோஷன் இதுக்கெல்லாம் அரசாங்கம் கடுமையான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும். ஈவென்ட்ல எப்படி நடக்கணும்னா ப்ரீ இன்டிமேட்டடா, அதாவது முதலே சொல்லி இத்தனை டிக்கெட்ஸ்னா இத்தனை டிக்கெட்ஸ் தான், இவ்வளவு பேர் தான் உள்ள உட்கார முடியும் அப்படின்னு படத்தை ப்ரமோஷன் பண்ணிக்கலாம். திடுதிப்பு இப்படி என்ட்ரி அடிக்க போய் தான் அந்த கூட்டம் வந்து ஐயோ அல்லு அர்ஜுன் வந்துட்டாரு அப்படின்னு அந்த கூட்ட நெரிசல் வந்து கட்டுக்கடங்காம போய் போலீஸால அதை கட்டுப்படுத்த முடியலங்க. ஏன் அவர் யூபி போலையா, மற்ற மாநிலங்கள்ல ஈவெண்ட்டுக்கு போலையா, சிவகார்த்திகேயன் வரலையே மும்பைக்கு, சூர்யா வரலையே மும்பைக்கு, அங்க இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்ததா? அங்க குறிப்பிட்ட அளவோட மக்களை வச்சு டிக்கெட்ஸ செலக்ட் பண்ணி கொடுத்து அவங்க பண்ணிருக்காங்க. அதுக்கும் நீங்க எக்ஸ்பென்ஸ் பண்ணுங்க. உங்க பட ப்ரமோஷன் நீங்க தான் பண்ணணும். சோ மொத்தத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு அரசாங்கம் கடுமையான சட்டத்தை கொண்டு வரணும். அப்ப இந்த மாதிரி அப்பாவி மக்கள் உயிர் போகாது. இது எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்றேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்றேங்க, ஃபாலோ பண்ணிருங்க.